இன்றைய அரசியல் சூழலில் புதிய மாற்றங்களை வாக்குறுதியாக கொண்டு ஆட்சிக்கு வந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மக்களிடையே ஒரு புதிய நம்பிக்கையை உருவாக்கியுள்ளது. ஊழலற்ற நிர்வாகம், வெளிப்படைத்தன்மை மற்றும் சமத்துவம் ஆகிய அடிப்படைகளில் நாட்டை முன்னேற்றும் முயற்சியில் இந்த அரசு செயல்பட்டு வருகிறது. ஆனால் இந்த மாற்ற பயணம் எளிதானதல்ல என்பதையும் உணர வேண்டியது அவசியமாகிறது. முந்தைய ஆட்சி அமைப்புகளுடன் தொடர்புடைய சில அரசியல் மற்றும் நிர்வாக சக்திகள் தங்களது இழந்த அதிகாரத்தையும் செல்வாக்கையும் மீண்டும் பெறுவதற்காக பல்வேறு உள்நாட்டு சதிகள் மற்றும் குழப்பங்களை உருவாக்க முயற்சிக்கக்கூடும். குறிப்பாக அரசு இயந்திரத்தின் உள்ளகத்தில் அரசு பணிமனைகள், நிர்வாக துறைகள் மற்றும் முக்கிய நிறுவனங்களில் இத்தகைய மறைமுக எதிர்ப்புகள் தோன்றும் அபாயம் உள்ளது. சமீபத்தில் நிலக்கரி டெண்டர் விவகாரம் தொடர்பாக எழுந்துள்ள சர்ச்சைகள் ஒரு சாதாரண நிர்வாக பிரச்சனையாக மட்டும் கருதப்பட முடியாது. இதன் பின்னணியில் திட்டமிட்ட வகையில் அரசாங்கத்தின் நட்பெயரை குலைக்கும் நோக்கம் இருக்கக்கூடும் என்ற சந்தேகமும் எழுகிறது. இத்தகைய சூழ்நிலைகளை அரசாங்கம் மிகுந்த எச்சரிக்கையுடன் அணுக வேண்டிய அவசியத்தை காட்டுகின்றன. மேலும் சிறிய அளவிலான பிரச்சனைகள் தொடர்பாக மருத்துவர்கள் சங்கம் மேற்கொண்ட கடுமையான தொழிற்சங்க நடவடிக்கைகள் கூட கவனிக்கப்பட வேண்டியவை. உரையாடலின் மூலம் எளிதில் தீர்க்கக்கூடிய விடயங்கள் திடீரென தீவிரமடைந்து பொதுமக்களின் வாழ்க்கையை பாதிக்கும் அளவுக்கு செல்லும் போது அதன் பின்னணியில் அரசியல் நோக்கங்கள் உள்ளனவா என்பதையும் ஆராய வேண்டும். இது தொழிற்சங்கங்களின் உரிமைகளை குறைத்து மதிப்பதற்கான கருத்தல்ல, மாறாக அந்த உரிமைகள் தவறாக பயன்படுத்தப்படுகின்றனவா என்பதை கவனிக்க வேண்டிய கட்டாயத்தை இது முன்வைக்கின்றது. குறிப்பாக சுகாதாரத்துறை போன்ற பொதுமக்களின் உயிர் பாதுகாப்புடன் நேரடியாக சம்பந்தப்பட்ட துறைகளில் இத்தகைய நடவடிக்கைகள் மிகுந்த பொறுப்புடன் கையாளப்பட வேண்டும். என்பிபி அரசாங்கம் இந்த நிலைமைகளை சாதாரண எதிர்ப்புகளாக மட்டும் பார்க்காமல் ஒரு விரிவான பாதுகாப்பு பார்வையில் அணுக வேண்டும். நிர்வாக அமைப்புகளுக்குள் உள்ள சதிகள், தகவல் கசிவுகள் மற்றும் திட்டமிட்ட குழப்பங்களை முன்கூட்டியே கண்டறியும் திறனை வளர்த்து கொள்ள வேண்டும். அதற்காக உள்ளக கண்காணிப்பு முறைகள் வலுப்படுத்தப்பட வேண்டும். அதே நேரத்தில் பொதுமக்களுடன் நேரடி தொடர்பை வலுப்படுத்துவதும் மிகவும் முக்கியம். வெளிப்படையான தகவல் பரிமாற்றம் மூலம் தவறான புரிதல்களை தடுக்க முடியும். மக்கள் நம்பிக்கை என்பது எந்த அரசாங்கத்திற்கும் மிகப்பெரிய பலமாகும். முடிவாக மாற்றத்தை கொண்டு வர முயலும் எந்த அரசாங்கத்திற்கும் எதிர்ப்புகள் இயல்பானவை. ஆனால் அவை திட்டமிட்ட சதிகளாக மாறும் போது அவற்றை துல்லியமாக அடையாளம் கண்டு தகுந்த முறையில் கையாளுவது அரசின் பொறுப்பாகும். எச்சரிக்கையுடன் ஆனால் திடமான நிலைப்பாட்டுடன் என்பிபி அரசு செயல்பட்டால் இந்த சவால்களை வெற்றிகரமாக சமாளிக்க முடியும். எண்ணி துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவது இழுக்கு. செய்யும் செயல்களை முன்கூட்டியே சிந்தித்து திட்டமிட வேண்டும். செயல்பட்ட பிறகு சிந்திப்பது தவறுகளுக்கும் இழப்புகளுக்கும் வழிவகுக்கும்.